பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில கும்பராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வணக்கம் என் அன்பான நேயர்களே. 2026 தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன். இது 100% சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. உங்கள் ஜாதகத்தில் உருவாக போகிறது. அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன். கும்பராசி அன்பர்களே, நேற்றைய நாளுக்கு திரும்ப செல்வதில் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் அப்போது நீங்கள் ஒரு வித்தியாசமான நபராக இருந்தீர்கள். இந்த பழமொழி கேட்பதற்கு ஒரு சாதாரண கருத்தாக தோன்றலாம். ஆனால் கும்ப லக்ன அன்பர்களுக்கு வரவிருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் மூல மந்திரம் இதுதான். இந்த நேரத்திற்கான நான் கூறப்போகும் மூல மந்திரம் இதுதான். நீங்கள் சனி ஆதிக்கம் கொண்ட நபர். உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் வாழ்க்கையில் ஒருபோதும் திரும்பி பார்க்க அனுமதிப்பதில்லை. அவர் உங்களிடமிருந்து நிலையான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் மட்டுமே கூறுகிறார். நம்ம பேசிக்கொண்டிருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் மிகவும் உணர்வு பூர்வமான காலகட்டத்தை பற்றியது. இதை நான் உணர்வு பூர்வமானது என்று ஏன் சொல்கிறேன் என்றால், பிரபஞ்சத்தில் கிரகங்களின் அமைப்பு இப்பொழுது சாதாரணமாக இல்லை. உங்கள் லக்னம், அதாவது முதல் வீட்டில் ராகுவின் இருப்பு உங்களுக்கு எதிர்கால கனவுகளை காட்டுகிறது. உங்கள் 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி உங்கள் வாக்கையும் மற்றும் சேமிப்பையும் சோதித்து பார்க்கிறார். 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகியோரின் சேர்க்கை ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்குகிறது. ஆனால் கவனமாக இருங்கள். இந்த 3 நாட்களில் உங்கள் மன அமைதி உலகில் என்ன நடக்கிறது என்பதை சார்ந்திருக்காது. மாறாக சந்திரன் எந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார் என்பதை சார்ந்தே இருக்கும். வரவிருக்கும் 3 நாட்களில் சந்திரன் லாபஸ்தானத்திலிருந்து வெளியேறி விரயம் மற்றும் ஏகாந்தம், அதாவது 12ஆம் வீட்டின் இருளில் நுழைவார். 90% மக்கள் இந்த நேரத்தில் பதற்றம் அல்லது மனச்சோர்வு அதை உணர்வீங்க. ஓகேங்களா? தவறான முடிவுகளை எடுப்பீங்க அதனால. ஆனால் இந்த ஆய்வை நீங்கள் இதுவரை பார்த்தால் இந்த 12ஆம் வீட்டின் ஆற்றலை உங்கள் இழப்பிற்காக பயன்படுத்தாமல் உங்கள் ரகசிய திட்டங்களை வெற்றி பெற செய்ய எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். நான் வெறும் ஜோதிடம் மட்டும் பார்க்க போவதில்லை. நீங்கள் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது துல்லியமான முடிவை எடுக்க வேண்டும் என்ற அந்த காலச்சக்கரத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள், இந்த துல்லியமான ஆய்வை முதல் நாளிலிருந்து தொடங்குவோம். திங்கட்கிழமை உங்கள் டைரியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் ஜோதிட ரீதியாக 2 எதிர் துருவங்களின் சங்கமம் அந்த நாளில் நடக்குங்க. புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏனெனில் இன்றைய ஒரு தவறான முடிவு உங்கள் முழு காலகட்டத்தின் திசையை மாற்றிவிடக்கூடும். ஓகேங்களா? முதலில் காலை நேரத்தை பற்றி பேசுவோம். அதாவது கோல்டன் மார்னிங். நீங்கள் தூங்கி எழும்பொழுது சந்திரன் உங்கள் 11ஆம் வீட்டில் தனுஷ் ராசியில் இருப்பார். 11ஆம் வீடு என்றால் என்ன? இது உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வீடு, உங்கள் சமூக வட்டத்தில் உள்ளவர்களின் வீடு, உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் லாபத்திற்கான வீடு. இங்கே ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வு நடக்கிறது. காலை 7 மணி அளவில் கஜகேசரி யோகத்தின் தாக்கம் உள்ளது. ஏனென்றால் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் நேரடி 7ஆம் பார்வை உங்கள் 11ஆம் வீட்டில் உள்ள சந்திரன் மீது விழுகிறது. இது ஒரு ராஜயோகம். இதன் பொருள் என்னவென்றால், காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலான நேரம் உங்களுக்கு அமிர்தத்திற்கு சமமானது. உங்கள் மூளை மிக கூர்மையாக வேலை செய்யும். உங்களுக்குள் அற்புதமான தன்னம்பிக்கை இருக்கும். நீங்கள் ஒரு குழு தலைவராக இருந்தால் உங்கள் குழு உங்கள் பேச்சை கேட்டு நடக்கும். நீங்கள் விற்பனை துறையில் இருந்தால் காலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம். இந்த நேரத்தில் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பார். அதன் அதிபதி சூரியன். சூரியன் உங்கள் 11ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். அதாவது இது அதிகாரம் மற்றும் ஆற்றலுக்கான நேரம். அரசாங்கம் தொடர்பான ஏதேனும் வேலை இருந்தால், வங்கி வேலை இருந்தால் அல்லது முதலாளியிடம் விடுப்பு கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் முன்பே முடித்து விடுங்கள். 10 மணிக்கு முன்னாடியேங்க. இந்த கால அவகாசம் மிக சிறியது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் கதையில் ஒரு திருப்பம். சரியாக காலை 10 மணி 6 நிமிடங்களுக்கு வருகிறது. கடிகாரமுள் 10 மணி 6 நிமிடங்களை தாண்டியதும் சந்திரன் தன் வீட்டை மாற்றுவார். அவர் தனுஷ் ராசியை விட்டு மகர ராசிக்கு செல்வார். மகர ராசி உங்கள் ஜாதகத்தின் 12ஆம் வீடு. இப்போது இதை புரிந்து கொள்ளுங்கள். 11ஆம் வீடு லாபம் மற்றும் 12ஆம் வீடு விரயம், அதாவது செலவுகள் மற்றும் இழப்புகளுக்கானது. யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு அற்புதமான விருந்திலிருந்து வெளியேறி திடீரென்று அமைதியான வெறிச்சோடி அறைக்கு வந்துவிட்டீர்கள். 10:30 மணி ஆகும்போது உங்களுக்கு திடீரென்று ஒரு பாரம் தெரியும். காலையிலிருந்த உற்சாகம், அந்த ஆற்றல் திடீரென்று காணாமல் போய்விடும். மனதில் எதிர்மறை
எதிர்மறை எண்ணங்கள் வரலாம், நேர்மறை எண்ணங்கள் வந்து விட்டு விலகிவிடும். நான் செய்வது சரியா, என் வேலை நடக்குமா என்று உங்களுக்கு தோன்றும். இது சனியின் ராசியான மகரம். இது மனிதனை கொஞ்சம் யதார்த்தவாதியாக மாற்றும், ஆனால் கொஞ்சம் இறுக்கமாகவும் மாற்றும். தொழில் ரீதியாக எனது ஆலோசனை என்னவென்றால் 10 மணிக்கு பிறகு அலுவலகத்தில் யாருடனும் வீண் வம்பு வைத்து கொள்ள வேண்டாம். 12ஆம் வீடு ரகசிய எதிரிகளுக்கும் உரியது. உங்கள் முதுகுக்கு பின்னால் யாராவது கிசுகிசுக்கலாம், அரசியல் செய்யலாம். நீங்கள் அதில் ஈடுபடக்கூடாது. உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இன்று முடிவுகள் தள்ளி போகலாம். பொருளாதார நிலையை பற்றி பேசினால் காலையில் பணம் வருவதற்கான யோகம் இருந்தது, ஆனால் மதியத்திற்கு பிறகு பணம் வெளியே செல்வதற்கான யோகம் உருவாகும். 12ஆம் வீடு செலவுகளுக்கானது. வீட்டில் ஏதேனும் எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதாகலாம், வண்டியில் ஏதேனும் கோளாறு ஏற்படலாம், அல்லது மருத்துவ செலவுகள் வரலாம். உங்கள் பாக்கெட்டை இறுக்கமாக வைத்திருங்கள். இப்பொழுது நமது வீட்டின் உள்துறை அமைச்சர்கள், அதாவது என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள், இல்லத்தரசிகளை பற்றி பேசுவோம். உங்களுக்கு வந்து ஓயாத ஓட்டமாக இருந்தாலும் திருப்திகரமாக இருக்கும். 11ஆம் வீட்டில் சுக்கிரனும் சந்திரனும் இருப்பது வீட்டை அலங்கரிப்பது அல்லது குடும்ப விழா குறித்து நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள் என்பதை காட்டுகிறது. ஆனால் 10 மணிக்கு பிறகு சந்திரன் 12ஆம் வீட்டிற்கு சென்றதும் உங்களுக்கு திடீரென்று சோர்வு ஏற்படும். எல்லா வேலைகளையும் நீங்களே செய்வதாகவும் உங்களுக்கு எந்த உதவியும் அல்லது பாராட்டும் கிடைக்கவில்லை என்று தோன்றும். எனது ஆலோசனை என்னவென்றால் 10:30 மணிக்கு பிறகு சூப்பர் உமன் ஆக முயற்சிக்காதீர்கள். வீட்டு வேலைகள் கிடந்தால் கிடைக்கட்டும், சிறிது நேரம் ஓய்வெடுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 12ஆம் பாவம் கால்கள் மற்றும் இடது கண்ணை குறிக்கிறது. நீங்கள் நீண்ட நேரம் நின்று வேலை செய்தால் மாலையில் கால்களில் அதிக வலி ஏற்படலாம். நிறைய தண்ணீர் குடிக்கவும், முடிந்தால் சீக்கிரம் தூங்கவும். இப்போது நாம் இரண்டாம் நாள்களுக்கு போகிறோங்க, அதாவது செவ்வாய்க்கிழமை. நான் வெளிப்படையாக சொன்னால் இனி இந்த செவ்வாய், புதன், திங்கள் இந்த நாள் வந்து ரொம்ப சவாலான நாட்களாக இருக்குங்க. பொறுமையை சோதிக்கும் நாட்களாக இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம், புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமானை வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது வந்து அந்த வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியம், தேவையாகத்தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சந்திரன் உங்கள் 12ஆம் பாவத்தில் மகர ராசியில் இருப்பார். கும்ப லக்னத்திற்கு 12ஆம் வீடு மிகவும் முக்கியமானது. இது இழப்பின் வீடு, ஆனால் இது வெளிநாட்டு மோட்சம் மற்றும் கனவுகளின் வீடும் கூட. இன்று சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பார். ஷ்ரவன் என்றால் கேட்பது என்று பொருள். இந்த நட்சத்திரம் கற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உரியது, பேசுவதற்கு அல்ல. இன்று உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் கொஞ்சம் தொலைந்து போனது போல் உணர்வீர்கள். மூளையில் ஒருவித மூடு பனி படர்ந்தது போல் இருக்கும். எந்த வேலையிலும் மனம் செல்லாது. மீண்டும் மீண்டும் தூக்கம் அல்லது சோம்பல் வரும். கவலைப்பட வேண்டாம், இது கிரகங்களின் தாக்கம் மட்டுமே. உலகின் சலசலப்பிலிருந்து விலகி எங்காவது தனிமையில் அமர வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். இது மனச்சோர்வு அல்ல, இது சுய சிந்தனைக்கான நேரம். தொழில் வாழ்க்கையில் இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். முதலாளியிடம் வாக்குவாதம் செய்யவே வேண்டாம். சனி உங்கள் 2ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கிறார். சந்திரன் 12இல் இருக்கிறார். நீங்கள் கோபத்தில் ஏதாவது தவறாக பேசினால் விஷயம் விபரீதமாகிவிடும். இன்று புதிய திட்டங்களை தொடங்குவதை தவிர்க்க வேண்டும். ஆம், ஒரு விதிவிலக்கு உள்ளது. நீங்கள் இறக்குமதி ஏற்றுமதி தொழில் செய்கிறீர்கள் அல்லது வெளிநாட்டு நிறுவனத்துடன் வேலை செய்கிறீர்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 12ஆம் வீடு வெளிநாட்டை குறிக்கிறது. அங்கிருந்து லாபம் கிடைக்கலாம். பண விஷயத்தில் ரெட் அலர்ட். தேவையற்ற செலவுகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். ஜோதிடத்தில் மிக அழகான ஒரு பரிகாரம் உள்ளது. அதை நாம் தன்னார்வ இழப்பு என்று அழைக்கிறோம். அதாவது கிரகங்கள் உங்களை கட்டுப்படுத்தி செலவு செய்வதற்கு முன் மருந்து அல்லது நஷ்டம் போன்றவை. நீங்களே மகிழ்ச்சியுடன் ஏதேனும் ஒரு நல்ல காரியத்திற்கு சிறிது பணத்தை தானம் செய்யுங்கள். இதனால் 12ஆம் வீட்டின் எதிர்மறை ஆற்றல் நேர்மறையாக மாறும். என் இல்லத்தரசி சகோதரிகளுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கனமாக இருக்கலாம். வீட்டின் சத்தங்களுக்கு நடுவே கூட இன்று உங்களுக்கு தனிமை உணர்வு ஏற்படலாம். மனதில் பழைய விஷயங்கள் அல்லது புகுந்த வீடு தொடர்பான பழைய மனஸ்தாபங்கள் மீண்டும் எழலாம். குடும்பத்திற்காக இவ்வளவு செய்கிறோமே, யாரும் மதிப்பதில்லை என்று தோன்றும். பாருங்கள், இந்த எண்ணங்கள் கிரகங்களால் மட்டுமே வருகின்றன. இவற்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். இன்று நீங்கள் மாலையில் குடும்பத்தோடு சேர்ந்து கணபதி ஆரத்தி எடுங்கள். மனம் லேசாகிவிடும். உறவுகளில் ஒன்று உங்களை தேடி வரப்போகுதுங்க. உறவுகளில் தவறான புரிதல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. நீங்கள் ஒன்று சொல்வீர்கள், உங்கள் துணை வேறொன்றை புரிந்து கொள்வார். அன்று மௌனமாக இருப்பதே சிறந்தது. கேது உங்கள் 7ஆம் வீட்டில் இருப்பதால் உறவுகளில் சிறிது இடைவேளையை கொண்டு வருகிறார். கட்டாயப்படுத்தி பேச முயற்சிக்காதீர்கள். சிறிது இடம் ஸ்பேஸ் கொடுங்க. ஆரோக்கியத்தில் இன்று தூக்கமின்மை பிரச்சனை, ஏதாவது இன்சோம்னியா ஏற்படலாம். மூளை யோசிப்பதை நிறுத்தவே நிறுத்தாது. உங்களுக்கு பிபி பிரச்சனை இருந்தால் இன்று அதிக மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். புதன்கிழமைகளுக்கு வந்துட்டோங்க. நம்ம மீண்டும் கம்பேக் டே புதன்கிழமைங்கிறது, ஓகேங்களா, அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இது அவ்வளவு எளிதாகவும் இருக்காது. இன்றைய நாளும் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. பகல் நேரத்தில், அதாவது மதியம் 1:11 வரை சந்திரன் மகர ராசியில், அதாவது 12ஆம் வீட்டில் தான் இருப்பார். கூடவே பத்ரா காலத்தின்
நிழலும் இருக்கும். சாஸ்திரங்களில் பத்ரா காலத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது என்று கருதப்படுகிறது. எனவே மதியம் வரை நேரம் நேற்றைய தினத்தை போலவே மந்தமாகவும் கனமாகவும் இருக்கும். வேலையில் தாமதம் ஏற்படும், கோப்புகள் தேங்கும், புதிய ஒப்பந்தங்கள் எதிலும் கையெழுத்திட வேண்டாம். ஆனால் மாலையில் தான் உண்மையான மாயம் நிகழப்போகிறது. மாலை 7:46 சந்திரன் மகர ராசியை விட்டு வெளியேறி உங்கள் சொந்த ராசியான கும்ப ராசிக்குள் நுழைவார். அதாவது அவர் உங்கள் லக்னம் அல்லது முதல் வீட்டிற்கு வந்து விடுவார். 12ஆம் வீடு இருள் என்றால் முதல் வீடு உதயம், புதிய தொடக்கம், பனிமூட்டம் விலகியது போல் இருக்கும். மாலை 8 மணி ஆகும்போது உங்கள் உடலில் ஆற்றல் திரும்ப வந்துவிட்டதை நீங்கள் திடீரென்று உணர்வீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை திரும்பும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் ஆளுமையில் மக்கள் கவனிக்கும்படியான ஒரு பிரகாசம் வரும். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் உள்ளது. உங்கள் லக்னத்திற்கு ஏற்கனவே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். சந்திரனும் ராகுவும் சேரும்போது அது உங்களை மிக அதிக உணர்ச்சி வசப்பட வைக்கலாம். மாலையில் நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படலாம். சிறிய விஷயம் கூட உங்களை பாதிக்கலாம் அல்லது மிகுந்த மகிழ்ச்சியை தரலாம். ராகு விஷயங்களை மிகைப்படுத்தி காட்டுவார். என் இல்லத்தரசி சகோதரிகளுக்கு 24ஆம் தேதி ஜனவரி 24 மாலையில் ஒரு ரோல் நீங்கள் வகிப்பீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்கி கொடுக்கும். மாலையில் நீங்கள் தயாராக வேண்டும், நல்ல ஆடைகளை அணிய வேண்டும் என்று உங்கள் மனம் விரும்பும். இது மிகவும் நல்ல விஷயம். ராகுவும் சந்திரனும் லக்னத்தில் இருப்பதால் உங்கள் மீது கவனம் செலுத்த தூண்டுவார்கள். மாலையில் கணவருடன் வெளியே டின்னர் செல்ல திட்டமிடுங்கள். கடந்த நாட்களில் கசப்புகள் அனைத்தும் மறைந்துவிடும். ஒரே ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். ராகு உங்களை கொஞ்சம் சந்தேகப்பட வைக்கலாம். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருங்கள். மற்றபடி மாலை பொழுது மிகச்சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு மிகச்சிறந்தது. பகலில் படிப்பில் மனம் குறைவாகவே செல்லும். ஆனால் இரவு நேரத்தில் உங்கள் கவனம் மிக தெளிவாக இருக்கும். நீங்கள் கோடிங், கணிதம் அல்லது ஏதேனும் ஆராய்ச்சி துறையில் இருந்தால் ராகு உங்களுக்கு மிக ஆழமான யோசனைகளை தருவார். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே நண்பர்களே, இந்த நாட்கள் ஒரு சுருக்கமான ஒரு மாஸ்டர் பிளான் என்று உருவாக்கினால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சக்தி வாய்ந்த காலகட்டம். உலகை வெல்ல வேண்டுமா? இந்த நேரத்தில், அதாவது திங்கட்கிழமையில் நீங்கள் எதையும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அனைத்து முக்கிய அழைப்புகள், கூட்டங்கள், ஒப்பந்தங்களை இப்போது முடித்து கொள்ளுங்கள். 2வதாக செவ்வாய்க்கிழமைங்க. அது அன்னைக்கு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அமைதியாக இருங்கள். பெரிய முடிவுகளை எடுக்காதீங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் மற்றும் வாக்குவாதங்களிலிருந்து விலகியிருங்கள். இதை ஒரு மன ஓய்வு நேரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது புதன்கிழமை. அது உங்களுடைய செயல்பாட்டு நேரம். நீங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவீர்கள். இப்போது பரிகாரங்களை பற்றி பேசுவோம். பாருங்கள், மழையை நம்மால் நிறுத்த முடியாது, ஆனால் குடை பிடிக்கலாம் அல்லவா? இந்த பரிகாரங்கள் அந்த குடை போன்றவை. கும்ப லக்னத்திற்கான இந்த நாட்களில் சிறப்பு பரிகாரங்களை கவனமாக கேளுங்க. முதல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் 12ஆம் வீட்டில் பாதிக்கப்பட்டிருப்பதால் கணபதி அவரை வணங்குறதாங்க ஒரே வழி. விநாயகர் சதுர்த்தியெல்லாம் வரும் இல்லைங்களா? அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு 21 அருகம்புல் சாற்றுங்கள். முடிந்தால் ஒரு லட்ட நெய்வேத்தியமாக வைங்க. இறைவா, என் வழியில் உள்ள தடைகளை நீக்குங்கள் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம். 2வது பரிகாரம், சந்திரன் 12ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது தானம் தான் மிகப்பெரிய பரிகாரம். ஓகேங்களா? ஏழைகளுக்கு அல்லது கோவிலில் பால், அரிசி அல்லது சர்க்கரை தானம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் விருப்பப்படி இந்த பொருட்களை கொடுக்கும்போது 12ஆம் வீட்டின் இழப்பு ஒரு புண்ணியமாக மாறிவிடும். அதன் எதிர்மறை விளைவு உங்கள் பாக்கெட்டை பாதிக்காது. 3வது பரிகாரம், என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு. இது பரிகாரமாக நீங்கள் ஒன்று பண்ணணுங்க. அது என்ன, மாலை நேரத்தில் கற்பூரம் ஏற்றி வீடு முழுவதும் காட்டுங்கள். இதனால் வீட்டின் எதிர்மறை ஆற்றல் உடனடியாக விலகும். 4வது பரிகாரம், இரவுக்காக சந்திரனும் ராகுவும் சேரும் பொழுது தூங்குவதற்கு முன் உங்கள் தலைமேட்டில் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அது பக்கத்தில் வச்சுக்கோங்க. காலை எந்திரிச்சதுமே நீங்கள் அந்த தண்ணீரை முள் செடியில் ஊற்றிடணும். சரிங்களா? அல்லது வீட்டிற்கு வெளியே ஊற்றி விடுங்கள். இதனால் ராகுவின் மன அழுத்தம் மற்றும் கெட்ட கனவுகள் விலகி இருக்கும். அத்துடன் நீங்கள் சனி ஆதிக்கம் கொண்டவர்கள். இந்த 3 நாட்கள் குறிப்பாக மன அழுத்தம் இருக்கும் பொழுது ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணுங்க. ஹனுமன் சாலிஷாவை படிப்பதும் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். ஏனெனில் உங்கள் 11ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். எனவே நண்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள், கிரகங்கள் வேறு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். கர்மா வேறு. ஓகேங்களா? கர்ம வினையை நீங்கள் தான் செய்ய வேண்டும். வரவிருக்கும் இந்த நாட்கள் உங்களை சிறிது தாமதப்படுத்தலாம். ஆனால் இந்த காலகட்டம், இந்த தாமதம் ஒரு புதிய வேகத்திற்கான தயாரிப்பு. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் மற்றும் பொறுமையை இழக்காதீர்கள். இரவில் நீங்கள் நல்ல ஒரு கடவுளுடைய பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று, சரியான திசையை காட்டும் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த பேச்சு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். மேலும் கமெண்டில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நேர்மறை ஆற்றலை பகிர்வதால் அது பெருகும். வரும் காலத்தின் பலன்களை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். விரைவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.